நித்திய கைகளில் பாதுகாப்பு. என் ஊழியன் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரயேலே, இப்பொழுது செவிகொடு. உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்பவருமாகிய ஆண்டவர் கூறுவதைக் கேள். என் ஊழியன் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட எசுரூன், அஞ்சாதே. ஏனெனில் தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடைகள் ஓடச் செய்வேன். உன் வழிமரபினர் மீது என் ஆவியைப் பொழிவேன், உன் வழித்தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். அவர்கள் நீரோடை அருகிலுள்ள புல் போலும் நாணல்கள் போலும் செழித்து வளருவர். ஒருவன் நான் ஆண்டவருக்கு உரியவன் என்பான், மற்றொருவன் யாக்கோபின் பெயரை சூட்டிக்கொள்வான். வேறொருவன் ஆண்டவருக்கு சொந்தம் என்று தன் கையில் எழுதி இஸ்ரயேல் என்று பெயரிட்டுக் கொள்வான். இஸ்ரயேலின் அரசரும் அதன் மீட்பரும் படைகளின் ஆண்டவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: தொடக்கமும் நானே, முடிவும் நானே, என்னையன்றி வேறு கடவுள் இல்லை. ஏசாயா 44. கடவுள் தொடக்கம் முதல் முடிவு வரை நம்மோடு இருக்கிறார். அவர் தனது பிள்ளைகளிடம் பயப்படாதே என்று சொல்கிறார், ஏனெனில் அவர் நம்மை தேர்ந்தெடுத்து மிகவும் நேசிக்கிறார். கடவுள் ஒவ்வொருவரையும் கருவில் உருவாகும் முன் அறிந்தவர். அவர் நமக்கு உதவி செய்து வாழ்க்கையில் வழிகாட்டுகிறார். அவர் வறண்ட நிலத்தில் நீர் ஊற்றிப் பூக்கும் பூக்களைப் போல நம் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார். அவர் தனது ஆவியால் நம் மனதை நிரப்புகிறார். நாம் கடவுளின் வழிகாட்டுதலைக் கேட்டு அதன்படி நடந்தால் நம் இதயமும் எண்ணங்களும் வலிமை பெறும். நீர் அருகே வளரும் ஆரோக்கியமான செடிகள் போல நாமும் வளர்ச்சியடைந்து ஒளிவிடுவோம். கடவுள் ஒரே உண்மையான தேவன், அரசர், இரட்சகர். அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவர் கடந்ததையும் வரவிருப்பதையும் அறிவார். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கும் திட்டங்கள் சிறந்தவையாகும்.